الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعليه وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة. صدق الله العلي العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: ما نحل والد ولده من نحل أفضل من أدب وحسن، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا رسول رب العالمين. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் நோயினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்லோன் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுள் காலங்களையும் அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வார ஜும்மாக்களிலே பிள்ளையை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு முறைகளில் மிக முக்கியமான ஒன்று பிள்ளைகளுக்கான கல்வியை சரியான முறையிலே சரியான நேரத்திலே கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தலைமையான ஒரு கடமை என்பதை நாம் விளக்கியிருந்தோம். அதிலும் குறிப்பாக இஸ்லாம் சம்பந்தமான, குர்ஆன் சம்பந்தமான, ஹதீஸ் சம்பந்தமான, ஹலால் ஹராம் சம்பந்தமான மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு நாம் கொடுப்பது எந்த அளவிற்கு முக்கியமானது என்றால், பிள்ளைகளுக்கு நல்ல உடையை கொடுப்பதை விடவும், நல்ல உணவை கொடுப்பதை விடவும், நல்ல விளையாட்டு பொருட்களை கொடுப்பதை விடவும் பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை செல்வம் என்பது நாம் நினைப்பது போன்று கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து விட்டால் கிடைத்து விடக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
இன்றைக்கு பலருக்கும் குழந்தையினுடைய மகத்துவம் என்ன என்று தெரிவதில்லை. நமது பிள்ளைகள் இந்த உலகிலும் மறு உலகிலும் நமக்கு எப்படி உதவ போகின்றார்கள் என்பது புரிவதில்லை. குழந்தை மிக இலகுவாக நமக்கு கிடைத்ததின் காரணமாக குழந்தையினுடைய முக்கியத்துவமும் அந்த குழந்தையினுடைய அந்தஸ்தும் என்ன என்பதை நாம் விளங்காமல் விட்டுவிட்டோம். எத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தாமதமாக கொடுத்தான் தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது தளர்ந்து போனவர்கள், முதுமையினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு நபி, அவர்களுடைய மனைவி குழந்தை பிறப்பதற்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை இழந்தவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய மனைவியும் வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட துஆ செய்யாத நாளே இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை தனிமையில் இவ்வுலகில் நீ விட்டு விடாதே. சந்ததி அற்றவனாக இவ்வுலகில் என்னை நீ விட்டு விடாதே. வாரிசு இல்லாதவனாக இவ்வுலகில் நீ என்னை விட்டு விடாதே. வஅன்த கைருல் வாரிசீன், நீந்தான் வாரிசு கொடுப்பதில் மிக சிறந்தவன், நீந்தான் பிள்ளை செல்வங்களை கொடுப்பவதிலே மிகச் சிறந்தவன், எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் 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 துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக வயது தளர்ந்து போன அந்த நேரத்திலே, குழந்தை பிறப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இல்லாத அந்த நேரத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த குழந்தையை அல்லாஹ் ஒரு நபியாகவே ஆக்கினான். குழந்தை பாக்கியத்தை தேடி நபிமார்கள் கவலைப்பட்டார்கள். அவ்வளவு இதற்கு முன்பு வாரங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகளை நாம் அதிகமாக நினைவு கூர்ந்தோம். துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய கலீல், அல்லாஹ்வின் நெருங்கிய நண்பராக இருந்த இப்ராஹிம் நபிக்கு நீண்ட காலமாக குழந்தை கிடையாது. நீண்ட காலமாக குழந்தை கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய கண் குளிர்ச்சி தரக்கூடியதாக நீ மாற்றிவிடு. முத்தகீன இமாமா, தக்வா உள்ளவர்களாக அவர்களை நீ ஆக்கிவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு குழந்தையை நாடினான். அந்த குழந்தையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக நாடினான். குழந்தை, இன்றைக்கு நம் எல்லோருக்கும் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய மகத்துவமும் அந்த குழந்தையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு அசட்டைத்தனமாக நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா குழந்தை நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியா கிடைச்சு போச்சு. உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கஷ்டப்படாம கிடைச்சதுன்னா அதனுடைய மதிப்பும் அதனுடைய வெகுமதியும் நமக்கு தெரியாது. அப்படிதானே? சும்மா உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட திடீர்னு பள்ளிவாசல்ல வந்து ஒரு ஆள் 1000 ரூபா கொடுத்தா அந்த 1000 ரூபாவினுடைய மகிமை நமக்கு தெரியாது. இஷ்டத்துக்கு அதை செலவு பண்ணுவோம். அதே இந்த 1000 ரூபாவை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க உழைத்து களைத்து பசியோடு தாகத்தோடு அந்த 1000 ரூபாவை வாங்கிட்டோம் சொன்னா அந்த 1000 ரூபாவை எப்படி பார்த்து செலவு பண்ணுவோம்? எப்படியெல்லாம் அதை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். தேவைக்கு மட்டும்தான் எடுப்போம், தேவையில்லாமல் அதை எடுத்துட மாட்டோம். ஏன்னா அது கஷ்டத்திற்கு பிறகு கிடைத்த பணம், இது கஷ்டப்படாமல் கிடைத்த பணம். இன்றைக்கு நம் குழந்தைகள் நமக்கு கஷ்டப்படாமல் கிடைத்ததுனால் அது எந்த பாதையில போகுதுங்கிறத தெரியாத அளவுக்கு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தை செல்வங்களை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பணமும் ஃபித்னா, உங்களுக்கு ஒரு சோதனை தான். சில பேருக்கு பணத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து சோதிப்பான்.
சில பேருக்கு பணத்தை கொடுக்காமல் சோதிப்பான், சில பேருக்கு கடனின் மூலம் சோதிப்பான், சில பேரை வட்டியின் மூலம் சோதிப்பான், சில பேரை மருத்துவ செலவின் மூலம் சோதிப்பான், சில பேரை மதுவின் சோதனையின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். எப்படி ஆனாலும் பணத்தை வைத்து உங்களுக்கு ஒரு சோதனை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அந்த குழந்தை என்பது உங்களை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சிலருக்கு குழந்தையை அல்லாஹ் உடனே கொடுத்து சோதிப்பான். சில பேர் சொல்றது உண்டுல்ல, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் தான் இருந்தேன், ஆனால் உடனே குழந்தை உண்டாயிருச்சு, ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் என்ன செய்யணும்னு தெரியல, கொடுத்து சோதிப்பான். இன்னும் சில பேர் சொல்றது உண்டு, ஒரு குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பெற்றுக்கலான்னு பார்த்த சரத்து, ஆனா 6 மாசத்திலேயே உண்டாயிருச்சு, அடுத்தடுத்து நிறைய கடன்கள் ஆயிருமோன்னு பயமா இருக்கு, அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இல்லையா? சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்காம சோதிப்பான். திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் கழிந்து விட்டது, 15 ஆண்டுகள் கழிந்து விட்டது, நான் செல்லாத மருத்துவமனை கிடையாது, நான் பார்க்காத மருத்துவம் கிடையாது, இன்னும் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. ஆக மொத்தம் கொடுத்து சோதிப்பா, கொடுக்காமலும் சோதிப்பா. இந்த குழந்தைகளை அல்லாஹ் உங்களுடைய கையிலே கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு உங்களை ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டே இருக்கின்றான், உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். எப்படி தெரியுமா பார்க்கின்றான்? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குழந்தையை என் மார்க்கத்தின் வழியில் நீ நடத்துகிறாயா? நான் சொன்ன வழியில் உன் குழந்தைகளை கைவிடுத்து நீ நடத்துகின்றாயா? அல்லது உன் தேவைக்காக, உனது பொருளாதார நெருக்கடிக்காக, உனக்கு வசப்படுவதற்காக உன் பிள்ளைகள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்கின்ற சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை வைத்து வெறுமனே பொருளாதாரத்தை மட்டுமே நீ பார்க்கின்றாயா என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகள் என்பது நாம் நினைப்பது போன்று வெறுமனே விளையாடுவதற்கோ படிப்பதற்கோ சேட்டை செய்வதற்கோ நாம் திட்டுவதற்கோ அடிப்பதற்கோ மாத்திரமல்ல. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயலை கொண்டும் பெற்றவர்களுடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மையை கொண்டும் பெற்றோர்களுடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவ காரியத்தை கொண்டும் பெற்றோர்களுடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. ஒரே ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் இருக்கின்றார்கள். பயணத்தில் இருக்கும் போது ஒரு காட்டை கடந்து செல்கின்றார்கள். அந்த காட்டிலே ஒரு மையவாடி இருக்கிறது, ஒரு கபரஸ்தான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கபரஸ்தானில் ஒரே ஒரு கபரவாசிக்கு, ஒரே ஒரு மையத்திற்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது. சரியான வேதனை அந்த மையத்துக்கு. நல்லா கவனிச்சுக்கணும், பிள்ளைகளை கையில வச்சிருக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்குங்க. சரியான வேதனை. அந்த மையத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். துஆ செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டும் கடந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. சென்ற பயணமோ நீண்ட நெடிய கால ஒரு பயணம். பயணத்தை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வழியாக மீண்டும் திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகின்றார்கள். அதே வழியாக மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பும் போது அந்த மையவாடியை கடக்கின்றார்கள், அந்த கபரையும் கடக்கின்றார்கள். ஆனால் இப்போது அந்த மையவாடியில் இருக்கக்கூடிய அந்த கபருக்குள் இருக்கக்கூடிய மனிதர் மிக சந்தோஷத்தோடும் மிகுந்த ஆனந்தத்தோடும் இருக்கின்றார். எந்த வேதனையும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே கபரில் இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு வேதனை கடுமையாக இருந்ததே, இப்பொழுது இவர் வேதனை இல்லாமல் இன்பமாக வாழ்கின்றாரே, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வின் தூதரே, இவர் இறக்கின்ற சமயத்தில்,
இவர் மரணிக்கின்ற சமயத்தில் இவருக்கு தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு குழந்தை இருந்தது. இவருக்கு தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு குழந்தை இருந்தது. இப்பொழுது அந்த குழந்தை நடக்க தொடங்கிவிட்டது, பேசவும் தொடங்கிவிட்டது. அந்த குழந்தை நடக்கும் போதும் பேசும் போதும் சாப்பிடும் போதும் பிஸ்மி சொல்லி சாப்பிடுகிறது. அல்லாஹ் என்ன சொன்ன? பிஸ்மி சொல்லி சாப்பிடுகிறது. என் பெயரை சொல்லி சாப்பிடக்கூடிய அந்த பிள்ளையின் தந்தையை நான் எப்படி சோதிக்க? அல்லாஹ் என்ன சொன்ன? பிஸ்மி சொல்லி ஒரு பிள்ளை சாப்பிடுச்சுன்னா அதை சொல்லி கொடுத்த அந்த பெற்றோருக்கும் அந்த நன்மை போய் சேரும். அப்படியானால் பிஸ்மி சொல்லாமல் நம் பிள்ளைகள் உணவில் கை வைத்தால் சொல்லிக் கொடுக்காதனுடைய குற்றம் யாரை வந்து சாரும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பிஸ்மில்லாவுக்கே இந்த அளவுக்கு அல்லாஹ் கபர் வேதனையை குறைக்கின்றான்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை முழுமையான முறையிலே, கண்டிஷனான முறையிலே, கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு நாம் கொடுக்கும் போது நமக்கு அல்லாஹ் எந்த நன்மைகளை மறுமையை மதிக்கின்றான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை. பள்ளிக்கூடங்களில் படிக்கின்றார்களா, விளையாடுகின்றார்களா, ஹராமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்களா என்று எந்த பெற்றோருக்கும் தெரிவதில்லை. காரணம் என்ன? அடிப்படையில் சிறு வயதில் பள்ளிவாசலுக்கு, மக்தப் மதரசாவுக்கு மார்க்க கல்வியின்பால் பிள்ளைகளை அழைப்பாமல் போனதன் நிலை அல்லாஹ் காப்பாற்றும். அல்லாஹ் காப்பாற்றணும். பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்களுடைய பேக்கில் இன்றைக்கு பொட்டணங்கள் இருக்கிறது. அந்த பொட்டணத்தின் பெயரை சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய வயது இப்பொழுது கூட கடைகளுக்கு சென்று வரும்போது நான் பார்த்த ஒரு நிகழ்வு, பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய ஒரு பையனுடைய வாயில் புகையிலை இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னும் நாம் சொல்லக்கூடாத எத்தனையோ விஷயங்கள் வேறு சமூகத்தில் இல்லை, வேறு மதத்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்களிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சகோதரர்களே? அடிப்படையில் மார்க்க கல்வியை நாம் புரியாமல் போனது மிக பெரும் முதல் தவறு. இரண்டாவது, நம் பிள்ளைகளையும் அதே புரியாமையிலேயே நாம் வளர்த்தது இரண்டாவது மிகப்பெரிய தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பிலேயே ரொம்ப சிறந்த அன்பளிப்பு எது? உலக கல்வியை கொடுக்கிறதா? பிள்ளை பேர்ல ஒரு இடத்தை வாங்கி போடுறதா? பிள்ளைக்காக நீ பேங்க்ல பணத்தை கொண்டு வைக்கிறதா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவனிச்சு பாருங்க, மா நஹல வாலிதுன் வலதஹு, மா நஹல வாலிதுன் வலதஹு. பெற்றோர்கள் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பில் மிக சிறந்தது எது தெரியுமா? மின் அதபின் வ ஹஸன். அழகான ஒழுக்க முறையையும் அழகான கல்வியையும் கொடுப்பதுதான் ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பிலே மிக உயர்ந்த அன்பளிப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்க முறையை நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? சொல்லியிருக்கிறோம். நமக்கு ஒழுக்கம்னா என்ன தெரியல. ஒழுக்கம்னா என்ன சொல்றது? என்ன ஒழுக்கம்? ஒழுக்கம் எத்தனை வகைகள் வருகிறது தெரியுமா? எதிரெல்லாம் ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் தெரியுமா? எப்படி எல்லாம் ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உலக கல்வியை கொடுப்பதற்கு முன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தை காமிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை காமியுங்கள். ஒழுக்கம் இருந்த பிள்ளைகளிடத்திலே உலகம் தானாக வரும். உலகத்தை காமித்த பிள்ளைகளிடத்தில், ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளிடத்தில் உலகத்தினுடைய எந்த விதமான பாக்கியங்களும் அவர்களை வந்து அடையவே அடையாது. இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? ஆடை விஷயங்களில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? முடிவெட்டுவதில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனா பிள்ளைகளை கெடுப்பதற்கு முதல் படிக்கட்டாக இன்றைக்கு தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றும். ஒரு பிள்ளையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தாயினுடைய கருவறை தான். தகப்பனுக்காவது புள்ள வளர்த்து நடந்து தப்புல போகும்போது கண்டிக்க
கருவிலே சுமந்ததிலிருந்து அந்த பிள்ளை பால்குடி பருவத்தை மறப்பதிலிருந்து அவன் பள்ளி கல்லூரிகளுடைய படிப்பை முடிப்பதிலிருந்து அவன் திருமணம் முடிப்பதிலிருந்து அனைத்து நேரங்களிலும் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பாளி தாய்தான். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளை கெடுப்பதற்கு முதல் படியாக தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். தந்தைமார்கள் பிள்ளைகளை அழைத்து கண்டித்து படிப்பதற்கோ ஓடுவதற்கோ அனுப்பினாலும் கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும், என்ன நாளைக்கு அனுப்பிக்கலாம், நாளை கழிச்சு அனுப்பிக்கலாம், 2 நாளை கழிச்சு அனுப்பிக்கலாம். சில தகவலார்கள் போல் சொல்லுவது சொல்லிட்ட அவன் அம்மா செல்லும், அவன் அம்மா சொல்ற கேட்டுட்டு அவன் ஆடுறாங்க, அடிக்கவும் விட மாட்டுக்காங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கருவிலே சுமந்ததிலிருந்து அந்த பிள்ளையை வளர்க்கும் பொறுப்பு தாய்க்கு உண்டு. அதனால இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, நீங்கள் யாராவது கர்ப்பிணி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, குழந்தை தரித்து விட்டது என்று சொன்னா கெட்ட செயல்களை நீங்க செய்யாதீங்க, அசிங்கமான பார்வைகளை பார்க்காதீங்க, கெட்ட வார்த்தையை பேசாதீங்க, நல்ல நிறைய நல்ல புக்ஸ் படியுங்க, புராணம் படியுங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, நல்லோர்களோடு சேருங்க. 5 மாசத்திற்கு பிறகு 5 மாதத்திற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை உங்களுடைய பிள்ளை உங்களுடைய கருவிலிருந்து உள்வாங்கிக் கொள்கிறது. இன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னார்கள், இதை 1500 வருடங்களுக்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எப்படி சொன்னார்கள்? கருத்தரித்த ஒவ்வொரு பெண்ணும் குர்ஆனை ஓதணும், கருத்தரித்த ஒவ்வொரு பெண்ணும் குர்ஆனை வாசகம் செய்யட்டும். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை அந்த குர்ஆனை கேட்கிறது. அப்ப கருவிலிருந்து பொறுப்பை சுமக்கக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கு பிள்ளைகளை கெடுக்கின்றார்கள். ஒரு குட்டி பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 3 to 4 வயசு இருக்கும் சகோதரர்கள், எல்லாம் காப்பாற்றணும். 3 to 4 வயது இருக்கும். அவருடைய தகப்பனார் அந்த பையனை தொழுகைக்கு அழைத்து வருகின்றார். தொழுகை முடிந்ததோடு அந்த குழந்தையை இடத்திலே அழைத்து வந்து முசாபஹா செய்கின்றார். நானும் முசாபஹா செய்துவிட்டு அந்த குழந்தையுடைய தலையை உத்து பார்த்தேன். அந்த குழந்தையுடைய தலையை உத்து பார்த்தால் அந்த குழந்தை 3 வயது இருக்கக்கூடிய 4 வயது இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தையுடைய தலையிலே இந்த சைடில் 4 கோடு, இந்த சைடில் 4 கோடு இருக்கு. முடிவெட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? இந்த பக்கத்துல 4 கோடு, இந்த பக்கத்துல 4 கோடு. வந்து அவருடைய தகப்பனார்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா? இந்த சின்ன பையனுக்கு இப்படி முடிவெட்டணும் யாருங்க சொன்னா? நீங்களாம் கெடுக்கிறீங்க. பள்ளிவாசல வச்சு அப்பவே சத்தம் போட்டேன். அவர் சிரிச்சுட்டு, நான் கூட்டு போல சொல்லுது, நான் கூட்டு போல, அவன் அம்மா கூட்டு போய் வெட்டியிருக்கு. சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு இதுபோன்ற முடிகளை வெட்டுவது, இதுபோன்று போடக்கூடாத ஆடைகளை அணிவித்துக் கொடுப்பது, சொல்லக்கூடாத பேசக்கூடாத பேச்சுக்களை பேசுவது. 7 வயது இருக்கக்கூடிய குழந்தை காலில் கேட்க முடியாத கெட்ட வார்த்தை இன்றைக்கு பேசுகிறது. யார் பேசுறாங்க? 7 வயசு தான் இருக்கும். 70 வயசு கிழவன் பேசுறதை விட அதிகமாக பேசுறது. கெட்ட வார்த்தைகள் பேச நல்லா காப்பாற்றணும். மருத்துவர்கள் தான் சொல்றாங்க. அது ஒரு பழமை சொல்லப்படுகிறது இல்லையா? குழந்தைகள் என்பவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்கள் அல்ல, குழந்தைகள் என்பவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு மௌலூதுன் அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக தான் பிறக்கிறது. பிறக்கும் போதே இவன் கெட்டவன், இவன் நல்லவன் என்ற குழந்தை பிறக்கிற, பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையே. அந்த குழந்தை மஜூசியாக மாறுவதும், அந்த குழந்தை யூதனாக மாறுவதும், அந்த குழந்தை நசராணியாக மாறுவதும், மது அருந்துபவராக மாறுவதும், பெற்றோர்களை மதிப்பவராக மாறுவதும் அவர்களுடைய பெற்றோருடைய கையில் இருக்கின்றாங்க. சொல்லலாம் குடுமி நம்ம கையில் இருக்கு. நம்ம விட்டுறோம், நம்ம படிக்கிறது இல்லை, கட்டுக்கிறது இல்லை. ஒரு நாள் வந்து சகோதரர்கள் நீ சமாளிச்சு ஆடை உடைச்சி இருந்தா தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், கண்டிக்க முடியாது. இப்ப 8ஆம் கிளாஸ் போனவங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். இப்ப பெற்றோர்கள்ட்ட ஏன் உங்க மனசாக தோளுக்கு மேல வளர்ந்தா கண்டிக்க முடியாது. யார் சரி தோளுக்கு மேல வளர்த்தா ஒரு 28 வயசு இருக்கும் போல, அப்படியா உன் பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பான்
குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க. உங்க பிள்ளை 3 வயசு உள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, 20 வயசுல உள்ள வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிடம் உங்க பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசக்கூடியவங்களாக நீங்க இருக்கணும். இங்க தகப்பன் மகன்கிட்ட பேசுறது இல்லை, மக உமாட்ட பேசுறது இல்லை. ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து போன பார்க்கணும். போன நோண்டி தயாராகிடுச்சுன்னா டிவியை பார்க்கணும். அதுவும் எரிச்சு வந்துருச்சுன்னா வண்டியை எடுத்துட்டு சாயா கடைக்கு போயிடணும். பிள்ளைகிட்ட நீங்க பேசுற மாட்டாங்க. என்ன செய்யற? ஸ்கூலுக்கு போனியா, மதரசாக்கு போனியா, சாப்பிட்டியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்க, என்ன செய்யற, ஏது செய்யற, உனக்கு எது தேவை இருக்கா, வைக்கிறா, வருதா, போகுதா, வாங்குதா, எங்க போற? என்னைக்காவது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளை இரவு நேரம் கழித்து வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு நேரம் என்னப்பா போறேன், யார் மூலப்பா போறேன் கேட்கறது உண்டா? சகோதரர்களை வந்தா சோத்தை வச்சு கொடுப்போம். அவன் கிட்ட அவன் படுத்துவான். அவன் எங்க போனா, ஏது பண்ணா, என்ன பண்ணா ஒன்றும் தெரியாது. கடைசியில வர்றது செத்து செத்து சீக்கிரமா எவோ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டான், ஏதாவது மனசில் தான் சொல்லுங்க. எப்போ எப்போ தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன வேணுமா? மனசா வேணுமா? ஏன் அதனால உங்க பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு மனசாக கொண்டு போய் சேருங்க, போக்கு சரியில்லை, ஒழுங்கா ஓட அனுப்புங்க, தொட அனுப்புங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து சொல்லிக்கிட்டேன்னா அதெல்லாம் போக சேர்த்து பெரிய தப்போடு பண்ணா வெளியே சொல்ல முடியாது. ஏதாவது மனசாக தான் சொல்லுங்க, இல்லை என்ன செய்யலாம் வாங்கின்னு சொல்லுங்க. எப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சொல்லும் போது உசுர வந்து கருத்தும் போது ஒன்றுத்தையும் கேட்கறது இல்லை. குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்டிப்பான முறையில் தொழிலை அனுப்புங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் தடைபட்டு போய்விடும். இல்லா மின் ஸலாஸின், 3 அமல்களை தவிர, சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக அவன் செய்த தர்மம், அவ் இல்மின் யன்ஃபஉ பிஹி, அல்லது அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி, அந்த கல்வியை கொண்டு மக்கள் பயன்படுகின்ற வரை அவருக்கான நன்மை அவருடைய கபரிலே போய்கிட்டு இருக்கும். அவ் வலதின் சாலிஹி எதோஹு, அல்லது சாலிஹான குழந்தை பெற்றோருக்கு துஆ செய்கின்ற வரையிலும் அந்த பெற்றோருக்கு கபரிலே நன்மை போய்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம மௌத்தா போனாலும் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம பிள்ளைங்க தான். மௌத்தா போனாலும் தொலை முடியுமா? மௌத்தா போனதுக்கு முன்னாடி நோன்பு வைக்க முடியுமா? மௌத்தா போனதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? இதெல்லாம் நமக்கு அப்போ மௌத்தா போயிட்டு அதோட இருக்கிறோம். ஆனா பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, குர்ஆனை கொடுத்து, ஹதீஸை கொடுத்து, பிள்ளைகளுக்கு ஒழுக்க முறைகளை கொடுத்து, அல்லாஹ்வோடு ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம மௌத்தா போயிட்டோம் சொன்னா, நம்ம பிள்ளை எங்க அப்பா மௌத்தா போயிட்டாரே, அல்லாஹ் எங்க அப்பாவின் கபரி வேதனையை போறேன்னு கேட்டா அல்லாஹ் குறைக்காம உள்ளதை கண்டிப்பா குறைச்சோம். நீங்க அதுக்காக நம்ம பிள்ளைய நம்ம தயாராகி இருக்கிறோமா? நாயகம் ஸல்லல்லாஹு நான் சென்ற வாரே சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் நீங்கள் அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அவர்கள் 10 வயதை அடைந்தால் அவர்களை அடித்து தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யாங்க சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அதையும் செய்யறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முழு அவுலாதக்கும், முழு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தையை நீங்கள் ஏவுங்கள் பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு. வஹும், அந்த குழந்தைகள் அபுலாவு சபரி சினீன், 7 வயதை அடைந்து விட்டார். 7 வயசு ஒரு புள்ள அடைஞ்சிருச்சுன்னா, நம்ம தான் 50 வயசுக்கு நம்மளே தொழாம இருக்கிறோம். நம்ம 7 வயசு வரைக்கும் பிள்ளைய முடியவ 7 வயசு ஒரு புள்ள அடைஞ்சிருச்சுன்னா தொழுகையை கொண்டு நீங்க ஏவுங்க. வகை பூகும், இன்னும் நீங்கள் அவர்களை அடியுங்கள். அலைகாவும் அபுனாவும் ஐஷரீன, அவர்கள் 10 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் அடித்து அவர்களை ஏவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கும் தொழுகை நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் நம்ம பள்ளிக்குள்ள அனுப்பல, மதரசா நடக்கும் போது மதரசாக்குள்ள நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம அனுப்பலன்னு சொன்னா, நம்மளை விட ஒரு கை சேதத்திற்குரியவர்கள், நம்மளை விட மோசமான ஒரு பாவி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாத சகோதரர்களே.
நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பெற்றவங்க அப்படிங்கிறது வந்து உள்ள ஆசைப்பட்டு கேட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறவங்க இல்லை. உள்ள ஆசைப்பட்டதை கேட்டு வாங்கி ஒரு துணியை வாங்கி கொடுக்கறவங்க இல்லை. பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து நல்லொழுக்கத்தோடு நல்ல கல்வியை கொடுப்பவர்கள் தான் உண்மையான பெற்றோர்கள். எனவே வாழக்கூடிய காலங்களில் நாம் ஒரு உண்மையான பெற்றோர்களாக இருந்து நமது பிள்ளைகளை சரியான முறையில் நம்ம வளர்த்து கொண்டு வர சகோதரர்களை, அந்த கடமைகளை நாம் தவறும் போது அல்லாஹ் காப்பாற்றலும். அந்த கடமைகளை நாம் தவறும் போது இன்றைக்கு பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எத்தனை பேர் 56,000 60 மேல பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்த்து எல்லாருக்கும் தெரியுமா? காரணம் என்னன்னா, எங்கள் பிள்ளைங்க படிப்பை தேடி முக்காக அடைவதை விட பள்ளிக்கூடமாக அடைவதை விட போதைப் பொருட்களை தேடி இன்றைக்கு பிள்ளைங்க அடையக்கூடிய ஒரு சூழல் வந்து போச்சு. அப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. படிக்கக்கூடிய பிள்ளைகள் பள்ளி பேக்கோடு இன்றைக்கு நிற்கக்கூடாத கடைகளில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை, செல்லக்கூடாத இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, துளியும் அவர்களுக்கு பயம் இல்லை. பாப்பா அம்மாவை குறித்து பயம் இல்லை, அல்லாஹ் ரசூலை குறித்து பயம் இல்லை, உடலாரோக்கியத்தை குறித்து பயம் இல்லை, எதிர்காலத்தை நினைச்சு குறித்து பயம் இல்லை. ஏன் அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவங்கிறத நம்ம சொல்லாம போயிட்டோம். எதிர்காலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், பாப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அவனுடைய உடம்பு எந்த அளவுக்கு உனக்கு முக்கியத்துவங்கிறத இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட மனசு விட்டு பேசாமல் சொல்லாமல் போனதின் காரணமாக ஆண்கள் இப்படி போதை பொருட்களின் பக்கம் சென்றால் பெண்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு பெண்கள் வேறு சில வலைகளிலே சிக்கிக்கொண்டு படிப்பை இழந்து அனைத்தையும் இழந்து கடைசி வரையிலும் கண்ணீர் சிந்தி வாழக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பெண் பிள்ளைகள் தள்ளப்படுகின்றார்கள். அப்ப இதற்கெல்லாம் காரணம் வந்து பிள்ளைகள் கிடையாது. பிள்ளைங்க வாழ்க்கை கோபப்படக்கூடாது. புள்ள தப்பு பண்ணிடுச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்மளே திட்டிக்க வழிகிறாங்க. ஆமா, அது எந்த மாற்று கருத்தும் இல்லையே. நம்ம சொன்னாதானே தெரியும். உள்ள பிறக்கும் போது அப்படி எம்டியா தான் பிறக்கும். அதுக்குள்ள அந்த பாக்ஸுக்குள்ள அந்த மூளைக்குள்ள அந்த மனசுக்குள்ள நன்மையை வச்சீங்கன்னா அது நல்ல முறையில நன்மை பக்கமே சுத்தி 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 வந்து, கெட்டதை வச்சுக்கணும்னா கெட்டதின் பக்கம் சுத்திக்கிட்டே வரும். ரெண்டையும் வைக்கல அப்படின்னா அதுக்கு எதை எடுக்கணும் தெரியாது. அதுக்கு எது பார்க்கறதுக்கு நல்லதா தெரியுதோ, அழகா படுதோ, எது சந்தோஷமா தெரியுதோ அதை எடுத்துரும். அப்படி எடுக்கும் போது சில நேரங்களில் சில பிள்ளைகள் கெட்டதை எடுத்துடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை கெட்டதாக இருந்தது. இன்னொரு பெற்றோர்கள், நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான தைரியமற்ற அருகிருப்பான ஒரு வார்த்தை தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து பெற்றோரா இருக்கிறது தகுதியே கிடையாது. அவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க பெற்றோர்களா இருப்பது தகுதியே கிடையாது. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? தண்ணி தெளிச்சு விட்டேன். நீங்க யார் விடுறது? தண்ணி தெளிச்சு விடுறதுதான் பெற்றீங்களா? என்ன வார்த்தை சகோதரர்? தண்ணி தெளிச்சு விட்டுறா என்ன வார்த்தை தெரியுமா? மாடு மாடு நாய் இருக்கு இல்லையா, அதுக்குதான் தண்ணியை ஊற்றி குடிக்காம தண்ணியை தெளிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி உள்ள பிள்ளைகளை உடனடிதான் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு கட்டத்தில் கண்டிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளும் போது தண்ணி தெளிச்சு விட்ட பொறுப்பு நீங்கிச்சு நடப்பு. என் வேலை நீங்கிச்சு, இனி அவளோ யோசிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதுக்கு நான் பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு வந்தது. இதை விட கோழைத்தனமான ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே கிடையாது. தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம சொல்றோமே, இதை விட கோழைத்தனமான ஒரு வார்த்தை இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்ல. பெத்த பிள்ளைய கண்டிக்க முடியாத நாம் என்ன மனிதனாக இருக்க முடியுங்கிறத கொஞ்சம் யோசிங்க. காக்கா கோழி கூட தான் குஞ்சு போடணும்னு சொன்னா ரெக்கையை வச்சு பாதுகாக்குது. அதே குஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணா தன்னுடைய மூக்க வச்சு அந்த குருவியை கொத்துதா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பெற்றோர்களா இருக்கிற நம்ம பிள்ளைய காக்கிறதும் இல்லை கொத்துறதும் இல்லை, அப்படியே விட்டுறோம். கேவலம் காக்கா குருவி குஞ்சை விட இன்னைக்கு நம்ம கேவலமான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூட படிப்புக்கும் சரியான முறையில் அனுப்புங்க. இன்னைக்கும் எத்தனையோ பிள்ளைங்க ஒழுங்கான முறையில பள்ளிக்கூடம் போகாம வீதிகளில் அவசியமற்ற இடங்களில் சுற்றி கொண்டிருப்பதை, ஒழுக்கபட்சமான முறையில சுற்றி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம்.
அதே நேரத்தில் ஒழுக்கமான வகையிலே மதரசாவுக்கும் பள்ளிவாசலுக்கும் அனுப்புங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பிள்ளைகளை கொண்டு இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு அனைத்தையும் சிறக்கச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.